எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுபவமின்மைன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிவிகே டீம் அப்படிங்கிறது அட்வான்டேஜ் இல்லைங்க, அட்வான்டேஜ். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம அரசியலில் ஒரு மாயையான தோற்றத்தை கிரியேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் யாரெல்லாம் இந்த அனுபவம் இன்மை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு கரும்பலகையில் எழுதுகிற போர்டில் எப்படி அந்த போர்டு காலியாக இருந்தால் என்ன சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும், என்ன கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கணும், என்ன மாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எழுதி அதன் மூலமாக கொண்டு போய் ஒரு டீச்சரால் குழந்தைங்களுக்கு சேர்க்க முடியுமோ, அது மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபில் ஆகாமல் இருக்கிற இடத்துல தான் என்ன விஷயத்தை புகுத்த முடியும், என்ன மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வர முடியும். தட் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபில்லாக இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தையோ ஒரு புது சிந்தனையோ ஒரு வரலாறையோ படைக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப இருக்குல்ல அந்த கேப், எக்ஸ்பீரியன்ஸ். அதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை போடணும். போர்டில் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அழிச்சிட்டு தான் கொண்டு வர வேண்டிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர எடுத்தோட கொண்டு வர முடியாது இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ காலியான போர்டில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர முடியும், நிரப்பி இருக்க போர்டில் அழிச்சிட்டு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு சில இதாகும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த ஃப்ரெஷ் டீம் அப்படிங்கிறது ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க. இந்த எஸ்ஓபி, ஓகே, இந்த எஸ்ஓபி என்ன இருக்குங்கிற இந்த கவர்மெண்ட்டோட எஸ்ஓபி இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் குழுக்கள் எல்லாருமே புதுசு. அரௌண்ட் 80% புதுசு. அப்போ கவர்மெண்ட்டோட எஸ்ஓபி என்ன, டுவர்ட்ஸ் தி பீப்புள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எஸ்ஓபியை ரொம்ப கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த டீமால் முடியும். ஏன்னா அதிகமான சிந்தனை, தேவையற்ற சிந்தனை இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. இருக்கிற எஸ்ஓபியை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங்க, ரொம்ப எங்கெங்கே ப்ராசஸ் கேப் இருக்குது, கேட் அவுட் என்னென்ன ப்ராசஸ் கேப் இருக்கோ அந்த ப்ராசஸ் கேப்பை அட்ரஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் மேலே மட்டுமே டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த மினிட்ஸ் மேலே மட்டுமே டிஸ்கஸ் பண்ண முடியும் இந்த அனுபவமற்ற ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது. ஏன்னா அதிகாரிகள் எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்குது, என்ன பண்ணணும், ப்ளஸ் என்ன மைனஸ் என்னென்னு. அதிகாரிகளை இப்பொழுதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன மாதிரியான களப்பணியை நம்ம மேற்கொள்ளணும், என்ன மாதிரியான ஸ்டாண்டை எடுக்கணுங்கிறத அதிகாரிகளை திங்க் பண்ண வச்சுருக்கு. ஸோ இந்த அதிகாரிகளை திங்க் பண்ணுற விஷயம்தான் மாற்றம். இதுதான் அனுபவமின்மை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இந்த துறையில் எந்த துறையினாலும் எடுத்து பாருங்கள், அதிகமாக ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது டாக்டர்ஸாக இருக்கட்டும், வக்கீல்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இயற்கை தானேங்க, நேச்சர் தானே. ஒரு புதுசாக வர்ற ஒரு உலகங்கிறது எந்த ஒரு துறையிலையும் ஒரு சாதனையை கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் தே வில் ஒர்க் ஆன் ஒன்லி த எஸ்ஓபி. ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றப்போ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசும். தேர் இஸ் நோ கமெண்ட் ஆன் இட். பட் ஆனால் ஒரு ஃப்ரெஷ் டீமால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறதுக்காக சொல்ல வரேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேன் மேக் மெனி சேஞ்சஸ், அதில் மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஃப்ரெஷ் டீமால் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸும் தாக்கமுங்கிறது அரசாங்க அளவில் மட்டும் இருக்காது, சித்தாந்த அளவில், கொள்கை அளவில், மாற்றத்தை எதிர்பார்க்குற தலைமுறை அளவில் நிறைய விஷயத்தை கொண்டு வர முடியும். பிகாஸ் தட் இஸ் அ ஃப்ரெஷ் போர்ட். என்ன எழுதணும், என்ன சிந்தனை ஏற்றணும்னு அந்த தலைமை நடக்குதோ, அந்த ஒரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தலைவர் எந்த சிந்தனை புகுத்த வேணும்னு நினைக்கிறாரோ அதை ரொம்ப எளிதில் புகுத்த முடியும். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைமை என்னதான் ஒரு மாற்றத்தை விரும்பினாலும் கூட கீழே உட்கள் எல்லாம் ஆல்ரெடி மனம்லாம் ரொம்ப போயிருக்கு. அவங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லோரும் இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவருக்கு கீழே உள்ளவங்களாம் இருந்தாங்க. ஸோ தலைமையே மாற்றத்தை விரும்பி ரொம்ப சூப்பரான ஒரு வேலை போகணும்னு நினச்சாலும் அது கீழ்நிலையில் உள்ளவர்களோ அதிகாரிகளோ அந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அந்த எனர்ஜி சூப்பராக ஃபில் ஆகிருக்கு. இது நெகட்டிவ் இல்லைங்க, மச் பாசிட்டிவ் ஆன் ப்ராசஸ், மச் பாசிட்டிவ் ஆன் குவாலிட்டி கவர்னன்ஸ், மச் பாசிட்டிவ் ஆன் விசிபிலிட்டி அண்ட் மச் பாசிட்டிவ் ஆன் விஷன். தட் இஸ் நாட் ஷார்ட் டைம் விஷன் ஆர் இந்த லாங் டைம் விஷன், ரெண்டுலேயுமே மச் பாசிட்டிவ். இதை நெகட்டிவ்னு பேசுகிறவங்களுக்கு இந்த புத்தி கொஞ்சம் யோசிக்கணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட வேண்டுகோள். நல்லா யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.